ஆராரீரோ பூங்கொடியே செல்லமான கண்மணியே தோள் சாய்ந்து நான் தூங்க வந்து வீடு மாறுதமே. ஆராரீரோ பூங்கொடியே செல்லமான கண்மணியே தோள் சாய்ந்து நான் தூங்க வந்து வீடு மாறுதமே. அழகூட்டும் சிரிப்பில் ஒளி காட்டும் வெண்ணிலவே உனை தேடும் என் தவிப்பில் கலங்குது என் முகமே. ஆராரீரோ பூங்கொடியே செல்லமான கண்மணியே தோள் சாய்ந்து நான் தூங்க வந்து வீடு மாறுதமே. எனக்கென வாழ்ந்தவளே என்னுயிரை வளர்த்தவளே உள்ளுக்குள்ளே வாழும் தெய்வம் நீயே. என்னை தினம் ரசித்தவளே என் மனதை புரிந்தவளே உன்னை எண்ணி உருகுகிறேன். ஆரிரரோ ஆரிரரோ. முத்தரசு 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு முத்தரசு. என்ன மன்னிப்பியா முத்தரசு? மன்னிச்சிரு முத்தரசு, என்ன மன்னிச்சிரியா? ஐயோ நீலாம்பரி போயிட்டியம்மா. பாசமா கண்ணாடி நீ என்னை யாருமா கூப்பிடுவா? எவ்வளவு பாசமா இருப்ப நீ. ஐயோ இந்த வீட்டுக்கு எனக்கு இருக்கிற உறவு அத்து போயிடுச்சே. தப்பு பண்ணிட்டனே, தப்பு பண்ணிட்டனே. விடுங்க மாமா, சித்தியை நம்மளை விட்டு போயிடுச்சு. விடுங்க. எப்படி முத்தரசு விடுறது? அந்த ஸ்வேதா பேச்சு கேட்டு உங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கு. எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். முத்தரசு என்ன மன்னிச்சிரியா முத்தரசு? எனக்கு யாருமே இல்ல முத்தரசு, என்ன மன்னிச்சிரியா? நான் அதையாயிட்ட முத்தரசு, நான் அதையாயிட்டப்பா. அழாதீங்க மாமா, நாங்க இருக்கோம் மாமா. ஆக வேண்டிய வேலை பார்ப்போம். முத்தரசு என்ன மன்னிச்சுட்டான ஒரு வார்த்தை சொல்லியா? வாங்க வாங்க மாமா, என்ன மன்னிச்சிரியா? நீங்க முதல்ல உட்காருங்க, உட்காருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் வா. அழாதீங்க மாமா. என்ன? எனக்கு நம்ம இது சரியா படல. இந்த ஆள் இங்கே வந்தது, இந்த ஆள் அலாரமா நடிக்கிறான்னு பச்சையா தெரியுது. முதல்ல இந்த ஆள் இங்கிருந்து வெளியில இருக்கு. டேய், நேரம் கட்ட நேரத்துல பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத. மாப்பிள்ள சொன்ன கேள்றான். ஸ்வேதா சொல்லி செஞ்சதை சொல்றான்ல. இந்த ஆளுக்கு அறிவில்லை, இந்த ஆளுக்கு வயசு ஆகல. ஸ்வேதா சொன்ன என்ன செஞ்சிருவானா? மரியாதை கொடுறா. அதுக்குலடா மாப்பிள்ள, வயசுக்கு மரியாதை கொடுறா. சரிடா, இவர் நடிக்கிறாருன்னு பச்சையா தெரியுது. முதல்ல இவர் இங்கிருந்து வெளியில அனுப்பு. இத பார், இறந்து போயிருக்கிறது அவரோட தங்கச்சி.
எப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தாலும் இந்த நேரத்தில் நடிக்க மாட்டாங்கடா. ஏன்டா எல்லாத்தையுமே சந்தேக கண்ணிலே பார்த்துட்டு இருக்கேன்? டேய், எல்லாரும் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காத. நல்லவங்கள சந்தேகப்படக்கூடாது, கெட்டவங்கள நம்பக்கூடாது. இவன் கெட்டவன். சரி, அவராகவே இருந்துட்டு போட்டோம். நானாவே இருந்துட்டு போறேன். நான் சொன்னா கேள்றேன். எனக்கு நம்ம இதால பார்த்து தயவு செய்து சுமார். நானே வந்து போயிருக்கேன். மருது நீலாம்பரிக்கு இப்படி ஆயிருச்சு ஐயா. அறிவு இல்ல உன்னை எல்லாம் மாமான்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கியா? எதுக்கு இங்க வந்த? ஐயா மருது இப்படி எல்லாம் பேசுற? என்ன இத்தனை நாளா மாமான்ற மரியாதை இருந்துச்சு, அது இப்ப சுத்தமா போயிடுச்சு. என்ன முழிக்கிற? இத்தனை நாளா எங்க பக்கம் இருந்துகிட்டு அம்மா இறந்ததும் பயந்து ஓடி வந்து சரண்டர் ஆகுறியா? என்ன வேணும்? என்ன வேணும்? உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இத்தனை நாளா ஸ்வேதா பக்கம் இருந்துகிட்டு இப்ப அவளை பத்தி தப்பா பேசுற? உனக்கெல்லாம் அறிவில்ல? வந்துட்ட பிச்சை எடுக்க. இத பாரு மருது, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசரிச்சு நான் பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு நினைச்சேன். இப்ப முத்தரசு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தானே என் மனசே ஆறி இருக்கு. நீ எல்லாம் உருப்படியே மாட்ட. அறிவு கிட்டத்தமா வேலையை பண்ணிட்டு பரிகாரம் பண்ண வந்தா அது பண்ண வந்தான்னு சொல்ற. இதெல்லாம் தான் உனக்கு பெருமையா? அசிங்கமா இல்ல? டேய் ஏன்டா அவரை போய் திட்டிட்டு இருக்க? இருந்தாலும் அவர் நம்மளோட மாமாடா. சித்தி இறந்த பொழுதுல அவர் என்ன வந்து போயிருக்காரு. அவரை போய் மரியாதைலாம் பேசிட்டு இருக்க. மன்னிப்பு கேட்டா? என்னால அதெல்லாம் கேட்கவும் முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன். வருது. சித்திக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் பண்ணி வச்சு படையில் வச்சிருக்கடா. நீ வந்து சித்தியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டனா சித்தியோட ஆத்மா சந்தோஷப்படும்டா. சாப்பிட்டு போடா. எனக்கெல்லாம் சூடு சொரண உடம்புல நிறையவே இருக்கு. சரி முத்தரசு, நான் கிளம்புறேன்பா. ஏதோ வந்த இந்த உறவு சுத்தமா அறுந்து போயிருமோங்கிற பயம் எனக்கு வந்துச்சு. அந்த பயத்தோட தான் நான் இங்க வந்தேன். எப்ப நீ எனக்கு இப்படி ஆறுதல் சொல்லி உட்கார வச்சியோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. எனக்கு இங்க ஒரு இடம் இருக்குப்பா. நான் அதை இல்லை சித்திகளை விட்டு போனோன்னு எனக்கு இப்ப அனாத மாதிரி தோணுது. நீங்களா இருக்கின்ற தைரியமா இருக்கிறேன். நீங்களா எனக்கு வேணும். சித்தி நம்ம கொடுத்தா இருக்கு. ஒரு வயசு சாப்பிட்டு போகுமாமா? இல்ல முத்தரசு, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்ல முத்தரசு. நான் அப்படிப்பட்ட காரியத்தையா பண்ணியிருக்கேன். என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொல்ற? வேண்டாம் முத்தரசு, வேண்டையா. அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க எங்க கூட தான் இருக்கணும். வெண்ணிலா சொல்லு முத்து மாமா. மாமாக்கு சரி. பகைவனுக்கும் அருளனும் சொல்லுவாங்க. அந்த பண்பை நான் உங்ககிட்ட தான் பாக்குறேன் முத்தரசு. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு முத்தரசு. ஐயோ மாமா, விடுங்க மாமா. நீங்க இப்படி பேச எனக்கு கஷ்டமா இருக்கு. விடுங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க மாமா. மாப்பிள்ள, என் மனசுக்கு சுத்தமா சரியா படலடா. நல்லா சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. அண்ணி அண்ணி கூப்பிடு. அண்ணி ஆ, இங்க வாங்க. நீ போயிட்டு வாமா. நீங்க சாப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். சரிம்மா. என்ன ஜனனி? வெண்ணிலா, நான் தான் கூப்பிட சொன்னேன். இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவனால நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டா அவ்வளோதான், வீடு விளங்கிடும். ஏன் மாமாவுக்கு இப்படியெல்லாம் புத்தி போகுது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் தான் மனசு திருந்திட்டேன்னு சொல்றாருல. தங்கச்சி, அவன் தான் அதெல்லாம் நம்புறானா நீயுமா? இவன்லாம் திருந்துற ஜென்மமா, உடம்பு முழுக்க விஷம். இவன் திருந்தவே மாட்டான், இவனை நம்பாத. அண்ணன், என்னண்ணே நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு? அண்ணி, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் மாமான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த ஆளு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு அந்த வீடே விளங்காது. கார்த்தி, அவர் சாப்பிட வந்திருக்காரு. இந்த நேரத்துல ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? போ வெண்ணிலா, போய் நல்லா சாப்பாடு பரிமாறு. நாங்க யாரும் அந்த பக்கம் வர மாட்டோம். அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறம் வரோம். கலை, என்னப்பா சாப்பிடாம இருக்கீங்க? என்னம்மா, எனக்கு ஏன் சோறு போடுறேன்னு எல்லாரும் திட்டுறாங்களாமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்நீர் குடிச்சு பழக்கம். ஐயோ, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. யோ இல்லையா, அறிவு கிட்ட மாமா ஸ்வேதா பத்தி தப்பு தப்பா சொல்லி அந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வெக்கமே இல்லாம அந்த முத்தரச காலில் போய் விழுந்த. அதை பொறுக்க முடியாம தான் நான் வெளியில வந்தேன். அதுக்குள்ள எப்படி வெளியில வந்தேன்? உன்னை வச்சு நல்லா குளிப்பாட்டி அனுப்பியிருப்பாங்களே, இல்ல நான் வெளியில வந்ததும் உன்னை அடிச்சு துரத்திட்டாங்களா? சொல்லியா? டே முட்டாள் மாப்பிள, உன் மாமாவை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன அவங்க அடிக்கிறதா? நான் தான்டா மொத்தமா இடி இறங்குற மாதிரி அவங்க அடி வயித்துல அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப உள்ளுக்குள்ள வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ற? டேய், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதாவுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா. அவளை முத்தரசம் கூட வாழ விடாம செஞ்சது யாரு? வெண்ணிலா தானே. உங்க அம்மா சாவுக்கு காரணமே அவதான்டா. அதனாலதான் இங்க வந்து திருந்தன மாதிரி நடிச்சேன்டா. சாப்பிடுங்க. என்னப்பா வெந்நீர் கேட்டீங்க, குடிக்கல, சாப்பிடவும் இல்ல? இத பாருமா, உனக்கும் சரி முத்தரசனுக்கும் சரி ரொம்ப பெரிய மனசுமா. உங்களை பகையாளி மாதிரி நினைச்சு என்னென்னமோ நான் பண்ணேன். எல்லாம் ஸ்வேதாவால தான் புரிஞ்சு என்ன நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. என்ன ஒரு தகப்ப மாதிரி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்க. இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிற உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேனேன்னு என் மனசு அடிச்சுக்குதுமா. இனிமே உங்க எல்லாருக்கும் நல்லதாமா நடக்கணும். இந்த வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள் நடந்து வீடு மேல மேல தலைக்கணுமா. வெண்ணிலா, ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு, தப்பா நினைச்சுக்க மாட்டியே? இல்ல. என்னப்பா கேளுங்க.
இல்ல ஸ்வேதா கூட சேர்ந்துக்கிட்டு நான் கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் பண்ணல. நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல கோபமா வருது. உன் புருஷன் கத்தியால குத்தப்பட்ட நிலைமையில கட்டி வச்சிருந்தோம். அன்னைக்கு கூட நான் அமைதியா தான் இருந்தேன். கண்டிப்பா என் மேல கூட உனக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாப்பிட்ற சாப்பாட்டுல எதுவும் விஷம் கலந்துருக்க மாட்டியம்மா? ஐயோ என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, இங்க வந்து சாப்பிட உட்கார்ற வரைக்கும் எனக்கு எதுவும் தோணல. ஆனா இப்போ அவங்கெல்லாம் உன்னை கூப்பிட்டு பேசுனாங்கல்ல, என்னன்னு கேட்டேன். நீயும் எதுவும் சொல்லல. உன் முகத்திலையும் ஏதோ ஒரு இருக்குன்னு தெரிஞ்சுது. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. ஐயோ என்னப்பா இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சாப்பிடுறேன். என்ன சிரிக்கிறேன்னு பாக்குறியா? பைத்தியக்காரி. ஆமா, நீயும் உன் குடும்பமும் எத்தனை தடவை தான் ஏமாறுவீங்க? சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கியா இல்லையான்னு உன் மேல சந்தேகப்பட்டு நான் கேட்டனே. உன் எதிரி நான் இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருப்பேன்னு உனக்கு யோசிக்க தோணல? நம்பிக்கை தாண்டி உன்னை சாகடிக்க போகுது. ஆமா, அவ்வளவு சீக்கிரத்துல நாங்கள திருந்திருக்கோம் நினைச்சிட்டல? அந்த காட்டுக்குள்ள வச்சே உன் கதையை முடிக்கலான்னு நானும் ராணியும் திட்டம் போட்டோம். ஆனா தப்பிச்சுட்ட. என் தங்கச்சி நீலாம்பரி சாவுக்கும் நீதாண்டி காரணம். நீ இருக்கிறதுனாலதான் ஸ்வேதா முத்தரசனை கட்டிக்க முடியாம தவிக்கிறா. அன்னைக்கு எல்லாரும் ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு யாரும் இல்லாத அநாத மாதிரி துரத்தி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ போய் சேர்ந்துட்டா ஸ்வேதாவுக்கு மறுபடியும் இங்க இடம் கிடைக்கும்ல. அதனாலதான் சாப்பாட்டுல விஷம் கலந்த. இந்த வீரா ஸ்வேதா ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். செத்து தொலை. ஏய், ரொம்ப கஷ்டப்படாத வெண்ணிலா. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாத. உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போற வழியிலேயே போய் சேர்ந்துருவேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாய்சன் கலந்திருக்க. நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன் பாரு. முத்துமாமா, 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 முத்துமாமா. மருது, இனிமே அவ தப்பிக்க வழியே இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இந்நேரத்துக்கு அவ உயிர் போயிருக்கும். போ, போய் பாரு. உங்க அண்ணிங்கிற முறையில அவளை அடக்கம் பண்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் போய் பாரு.
நீ நல்லா சாப்பிடணும் ஜனனி. அனி அனி என்னாச்சு அனிலா? அனி என்னாச்சு அனி? அனி அனி நீ சாப்பாடுல விஷம் வச்சு சாப்பிட வச்சுட்டாரு. என்னாச்சு வெளியில எந்திரி. அனி அதுக்கு தான் நல்லா வீட்டுல சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். என்னாச்சு அனி? என்னாச்சு? அந்த வீர சாப்பாடுல விஷம் வச்சுட்டானா? என்னாச்சு? விஷமா? அப்பவே சொன்னல நாளை நம்பாதீங்கன்னு. மாமா டாக்டர் கிட்ட போலாம் மாமா. நான் சொன்னேன்லடா. ஆமாடா தப்பு பண்ணிட்டேன். தூக்குடா ஹாஸ்பிடல் போடா. நான் அதுக்கு முன்னாடியே செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. உமாடியிலே செத்துட்டேன்.